நீ செல்வத்தையும் செழிப்பையும் பெறுவதற்கான முதற்படி நீ ஏற்கனவே பெற்றிருக்கிற செல்வத்திற்கும் செழிப்பிற்கும் நன்றி உள்ளவனாக இருப்பதுதான். செழிப்பிற்கான வழி ஒன்றுமில்லை, செழிப்புதான் வழி. பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, தன்னுடைய ஊழியக்காரனின் செழிப்பை விரும்புகிற தேவன் என்று சொல்லுகிறது. அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிதான புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையானவர்களே, ஆங்கிலத்திலே ஒருவர் இப்படியாக சொன்னார், there is no way to prosperity, prosperity is the way என்று சொல்லி அவர் சொன்னார். அதாவது செழிப்பிற்கு வழி ஒன்றும் இல்லை, செழிப்பு தான் வழி என்று சொன்னார். இன்னொரு காரியம் செழிப்பை குறித்து நான் படித்தேன். அதாவது the first step in achieving the prosperity and wealth is learning to appreciate what you already have. தமிழிலே சொல்லுகிறேன், நீங்கள் செல்வத்தையும் செழிப்பையும் பெறுவதற்கான முதற்படி ஏற்கனவே பெற்றிருக்கிற செல்வத்தையும் செழிப்பையும் குறித்து நன்றியோடு இருப்பதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்த்தேன். பரிசுத்த வேதாகமத்திலே அதை குறித்து ஒரு வார்த்தையை பார்த்தேன். சங்கீதம் 35:27 பார்க்கிறோம், தம்முடைய ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. இன்னொரு மொழியாக்கத்திலே தன்னுடைய ஊழியக்காரரின் செழிப்பை குறித்து மகிழ்ச்சி அடைகிற தேவன் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் இப்படியாக வருகிறது, blessed be God who has pleasure in the prosperity of his servant என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் முன்பு சொன்ன ஸ்டேட்மெண்ட், அதாவது there is no way to prosperity, prosperity is the way அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அதாவது செழிப்பிற்கான வழி ஒன்றுமில்லை, செழிப்பு தான் வழின்னு சொன்னீங்களா? அந்த செழிப்பிற்கான வழி இயேசுவே, தேவனே. பாருங்கள், இயேசு கிறிஸ்து நாம் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் சரீர பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் பொருளாதார ரீதியாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்கள் ஆவிக்குரிய ரீதியாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் பொருளாதார ரீதியாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் பண ரீதியாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் மன ரீதியாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் எல்லா வகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதே உங்களையும் என்னையும் படைத்த தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, வாக்குத்தத்த வார்த்தை, இந்த 2026 வருடத்திலே, இந்த 2026 வருடத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வாக்கியத்திலிருந்து வருகிறது. அந்த வார்த்தை என்ன சொல்கிறது? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். நாம் ஜெபம் செய்வோமா? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், என்றும் வற்றாமலோடும் நீரூற்று. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், என்றும் வற்றாமலோடும் நீரூற்று. வார்த்தை தானே நீ பெற்றிட, வார்த்தை தானே நீ பெற்றிட, இயேசுவின் உறவில் நிலைத்திடு, நம் இயேசுவின் உறவில் பலப்படு. புத்தாண்டு வாழ்த்துக்கள், புது வாழ்வு வாழுங்கள், மறுரூபமாகுங்கள், இயேசுவை பாடுங்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள், புது வாழ்வு வாழுங்கள், மறுரூபமாகுங்கள், இயேசுவை பாடுங்கள்,
மறுரூபமாகுங்கள், மாயேசுவை பாடுங்கள். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய ஆண்டுக்காக ஸ்தோத்திரம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்ற வாக்குக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை இதனை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. இதன் மூலம் எங்களோடு பேசும், நீங்கள் பேசுகிறதை நாங்கள் கேட்க எங்கள் செவிகளை திறந்தருளும். உம்முடைய சொற்படி வாழ, உம்முடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள நாங்கள் செழிப்போடு வாழ உதவி செய்யும். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய ரீதியாக, உலக பிரகாரமான பொருளாதார ரீதியாகவும் செழிப்பினை பெற்றுக்கொள்வார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். இதுதான் கர்த்தர் நமக்கு இந்த வருடத்திலே கொடுக்கிற வாக்கு தத்த வார்த்தை. திஸ் இஸ் தி இயர் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி. இது செழிப்பின் ஆண்டு என்று நாம் இதை பிரகடனப்படுத்த முடியும். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தையாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் காண முடிகிறது. அருமையானவர்களே, இந்த வாக்குத்தத்த வார்த்தையின் முழு வசனத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்களேன். அதில் போட்டிருக்கிறாங்க, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். Glory to Jesus. இந்த வாக்குத்தத்த வார்த்தையை பார்க்கிற பொழுது இதிலிருந்து 3 முக்கிய அம்சங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதில் முதலாவது காரியம் கண்டினியூவல் கைடன்ஸ். காட்ஸ் கண்டினியூவல் கைடன்ஸ், கர்த்தருடைய தினசரி வழிநடத்துதல். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். அதுதான் இந்த முதல் அம்சமாக இருக்கிறது. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார், வழிநடத்துவார் என்று சொல்லி அர்த்தத்திலே அது வருகிறது. கடந்த ஆண்டு 2025 நமக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, உன் கண்ணீரின் நாட்கள் முடிந்து போம், உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று வாக்கு கொடுத்தார். துக்க நாட்கள் முடிந்து போகும்படிக்கு கர்த்தர் உதவி செய்தார், நடத்தினார். சூரியன் அஸ்தமிக்கவில்லை, சந்திரன் மறையவில்லை, அவர் நம்மை வழி நடத்தினார். இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். அதிலே முதல் குறிப்பு, முதல் சிறப்பு அம்சம், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். அருமையானவர்களே, 1994 நான் இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் கிறிஸ்துவ மார்க்கத்தில் தான் பிறந்தேன். கத்தோலிக்க பின்னணியிலிருந்து வருகிற நான் இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகராக 1994 தான் ஏற்றுக்கொண்டேன். இவர்தான் உண்மையான தெய்வம் என்பதை அப்பொழுதுதான் நான் கண்டுபிடித்தேன், புரிந்து கொண்டேன். அன்றையிலிருந்தும் இன்றைய வரைக்கும் அவர் விசேஷித்த வழியிலே என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அறியாத பொழுதும் பாதுகாத்து நடத்தினார். அறிந்த பிற்பாடு இன்னும் அதிகமாய் அவருடைய வழிநடத்துதலை நான் உணர்ந்து கொள்ள முடிந்தது. இன்னும் அதிகமாய் அவர் என்னை வழிநடத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேருக்கு வாழ்க்கை ஒரு பாலைவனம் போல இருக்கலாம். உங்களுடைய ஊழியம் ஒரு பாலைவனம் போல இருக்கலாம். நான் எங்கே போகப் போகிறேன், என்ன செய்ய போகிறேன், இந்த காரியத்தை எப்படித்தான் செய்ய போகிறேன், எல்லா காரியமும் உங்களுக்கு ஒரு வினா என்ற முறையில் இருக்கலாம், ஒரு கேள்வியாக இருக்கலாம், ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு இன்றைய தினத்திலே கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை நித்தமும் வழி நடத்துவேன். ஜீசஸ், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். அருமையானவர்களே, நம்முடைய தேவனுக்கு பல காரண பெயர்கள் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது பார்த்தீர்கள் என்றால், அவர்
யெகோவா ஈரே, யெகோவா நிசி, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, எல்ரோயி, எல்எலியோன், எபினேசர், இமானுவேல், யெகோவா மெக்காதீஷ், யெகோவா சிட்கேனோ, இப்படி பல பேர் சொல்லிக்கிட்டே இருக்குது, சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வார்த்தையை பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Glory to Jesus. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை நான் சொல்வதற்கான காரணம், அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான பெயர், அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி நடத்துவார். ஆலோசனை, இதை நீ இப்படி செய்தால் இந்த காரியம் நடக்கும், இதை செய்தால் இப்படிப்பட்ட காரியம்தான் நடக்கும். உனக்கு ஆலோசனை சொல்லுவார். முடிவை உன் கையில் விட்டு விடுவார். நீ தான் எந்த வழியில் போகணும், எதை சூஸ் பண்ணணும், முடிவெடுப்பது நீ. God has given you free will. கர்த்தர் உனக்கு சுய தெரிவை கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, ஆனால் நீங்கள் விட்டு கொடுத்தால் அவர் உங்களை நித்தம் நடத்துகிற தேவனாயிருக்கிறார். சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். Glory to Jesus. இந்த உலகத்தில் யார் உங்களை நினைக்கிறாங்களோ இல்லையோ, இந்த உலகத்தில் யார் உங்களை நடத்துகிறாங்களோ இல்லையோ, இந்த உலகத்தில் யார் உங்களை பார்த்து கொள்கிறார்களோ இல்லையோ, இந்த இயேசு உங்களை நினைத்திருக்கிறார். இந்த இயேசு உங்களை மறக்கவில்லை. இந்த இயேசு உங்களை நடத்துவார். என்ன தெரியுமா சொல்கிறாரு? உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன் மேலே நான் ஒரு கண்ணு வச்சுருக்கேன்ப்பா, உன் மேலே நான் ஒரு கண்ணு வச்சுருக்கேம்மான்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் அவரை தேடும் பொழுது அவருடைய தொடர்ச்சியான வழி நடத்துதலை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கண்டினியூவல் கைடன்ஸ் ஆஃப் காட். இந்த வாக்குத்தத்தத்தின் முதல் சிறப்பு அம்சம், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். அல்லேலூயா. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். இந்த முழு வசனமும் பார்க்கிற பொழுது கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்கிறதை பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்திலே நாம் பார்த்த முதல் காரியம், கர்த்தர் நித்தமும் நடத்துகிறார். ரெண்டாவது காரியம், நீடித்த திருப்தியை தருகிறார். நீடித்த திருப்தி, சஸ்டைன்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன். சஸ்டைன்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த நீடித்த திருப்தி என்பது கர்த்தரிடத்தில் இருந்து மாத்திரமே வருகிறது. மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார். ஒருவேளை இந்த வருஷம் மகா வறட்சியாக இருக்குமோ என்னமோ, ஆவிக்குரிய ரீதியாக, பொருளாதார ரீதியாக தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் உனக்கு கவலை இல்லை. எந்த காலத்திலும், மகா வறட்சியான காலங்களிலும் அவர் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். உன்னை அவர் திருப்தியாக்குகிறார். சஸ்டைன்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நீடித்த திருப்தி கர்த்தரிடம் இருந்து மாத்திரமே வருகிறது. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். சாத்தான் ஆதியிலே ஏவாளை சோதித்தான் இல்லையா? ஏவாளை சோதிக்கும் பொழுது சாத்தான் ஏதோ ஒரு பழத்தை கொடுத்து ஏவாளை சோதிக்கவில்லை. கர்த்தருக்கு அப்பாலே ஒரு திருப்தி இருக்குது, அதை அனுபவின்னு சோதித்தான். நல்லா கவனிக்கணும். சாத்தான் ஏவாளை ஏதோ ஒரு பழத்தை கொடுத்து சோதிக்கலை, கர்த்தருக்கு அப்பாற்பட்டு ஒரு திருப்தி இருக்குது, அதை அனுபவின்னு சொன்னான். ஆங்கிலத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது, Satan didn't tempt Eve with an apple, he tempted her with satisfaction out of God. திரும்பவும் சொல்கிறேன், Satan did not tempt Eve with an apple, he tempted her with satisfaction out of God, outside of God. கர்த்தரிடத்தில் இல்லாத ஒரு திருப்தி அனுபவின்னா, கர்த்தரிடத்தில் இல்லாத ஒரு திருப்தி அழிவின் பாதைக்கு கொண்டு செல்லுகிறது. இந்த மனுக்குலம் வீழ்ந்து போனதற்கு காரணமே கர்த்தருக்கு அப்பாற்பட்ட திருப்தியை ஆதி மனிதர்கள் தேடினதால் தான். இன்றைக்கு அந்த காரியம் ஒவ்வொருவரும் தொடர்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு அப்பாற்பட்ட திருப்தி என்னப்பா?
மாம்சத்தின் கிரியைகளை நீங்கள் அனுபவித்து திருப்தி பெற நினச்சிங்கன்னா அது எல்லாமே கர்த்தருக்கு அப்பாற்பட்ட திருப்தி தான். மாம்சத்தின் கிரிகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், பில்லிசூனியம், வைராக்கியம், பகைகள், விரோதங்கள், இப்படி பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை அங்கு பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு அப்பாற்பட்ட திருப்தி அழிவிற்கு கொண்டு செல்கிறது. கர்த்தருக்கு அப்பாற்பட்ட திருப்தி உன்னை அழிவின் பாதைக்கு மாத்திரமே கொண்டு செல்கிறது. நீடித்த திருப்தி கர்த்தரிடமிருந்து மாத்திரமே வருகிறது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நீடித்த திருப்தியை பெற்றிருக்கிறீர்களா? உங்களை நீங்களே யோசித்து பாருங்கள். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், தேவ ஜனங்கள் என்ன இருக்கிறதோ இல்லையோ வாழ்க்கையிலே அவர்கள் நீடித்த சமாதானத்தோடு நீடித்த திருப்தியோடு வாழ்கிறதை நானே என் கண்களால் பார்த்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நீடித்த திருப்தி நான் பெற்றிருக்கிறேன், அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்பதை கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று இன்றைய தினத்திலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் ஒரு தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேன் என்று எண்ணுகிறீர்களா? சோர்ந்து போன வாழ்க்கை வாழ்கிறேன் என்று எண்ணுகிறீர்களா? என் வாழ்க்கை பாலைவனம் போல் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? என் ஊழியம் பாலைவனம் போல் இருக்கிறது என்று எண்ணுகிறீர்களா? நான் ஒரு வறண்ட நிலத்திலே தவித்து கொண்டிருக்கிறேன் என்று எண்ணுகிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், உடைய ஆழ் மனதின் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். The Lord meets your deepest needs. Glory to Jesus. உடைய ஆழ்ந்த மனதின் தேவைகளை அவர் சந்திக்கிறார். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். உனக்கு ஆரோக்கியத்தை தருகிறார். நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். சரீர பிரகாரமான செழிப்பு, பொருளாதார ரீதியான செழிப்பு, ஆவிக்குரிய ரீதியான செழிப்பு, நீடித்த திருப்தியை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. God is most glorified in us when we are satisfied in Him. God is most glorified when we are satisfied in Him. கர்த்தரிடத்தில் நாம் திருப்தியாக இருக்கிற பொழுதுதான் கர்த்தர் மிகுந்த மகிமை பெறுகிறார். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நாம் திருப்தியாக இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் மிகுந்த மகிமையை பெறுகிறார். நீடித்த திருப்தியை கர்த்தர் கொடுக்கிறார். இதுதான் இரண்டாவது சிறப்பு அம்சம். இந்த வாக்குத்தத்தத்தின் இரண்டாவது சிறப்பு அம்சம், கர்த்தர் நீடித்த திருப்தியை உனக்கு தருகிறார். அல்லேலூயா. அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, இந்த வாக்குத்தத்தத்திலே நாம் இரண்டு முக்கிய அம்சங்களை பார்த்தோம். ஒன்றாவது, கர்த்தர் நித்தமும் நடத்துவார். ரெண்டாவது, கர்த்தர் நீடித்த திருப்தியை கொடுக்கிறார். இந்த ரெண்டும் கிடச்சிருச்சுன்னா அடுத்தது மூணாவது விஷயம் என்ன தெரியுமா? செழிப்பின் வாழ்வு. ஃப்ளரிஷிங் லைஃப். லெட்ஸ் கிளாப் அவர் ஹேண்ட்ஸ் அண்ட் பிரைஸ் காட். கர்த்தருக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஃப்ளரிஷிங் லைஃப், செழிப்பின் வாழ்வு. செழிப்பின் வாழ்வு. நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். முதலாவது சொன்னோம், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். அவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லிட்டார். விடவே மாட்டார். நீங்களாக விட்டு போனாதான் உண்டு. அவர் உன்னை கைவிட மாட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீடித்த திருப்தியை கொடுக்கிறார். அதாவது a sustained satisfaction is better than a short term success. ஒரு குறுகிய கால வெற்றியை விட நீடித்த திருப்தி மேலானது. அல்லேலூயா. ஒரு குறுகிய கால வெற்றியை விட நீடித்த திருப்தி மேலானது. இந்த நீடித்த திருப்தி தான் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது. பாருங்கள், இந்த கர்த்தர் நித்தமும் நடத்தும் பொழுது, கர்த்தர் நீடித்த திருப்தி உங்களுக்கு கொடுக்கிற பொழுது, மூன்றாவதாக உங்களுக்கு வாய்க்கிற காரியம் செழிப்பின் வாழ்வு. அல்லேலூயா. செழிப்பின் வாழ்வை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்று எதை குறிக்கிறது? ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு. உன் வாழ்க்கையிலே ஒரு செழிப்பு, உன் வாழ்க்கையிலே ஒரு செழிப்பு உண்டாகிறது. Glory to Jesus. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செழிப்பு, உன்னுடைய பொருளாதார வாழ்க்கையிலே செழிப்பு, உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஒரு செழிப்பை அவர் கொடுக்கிறார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய்.
நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போய் பாருங்கள். பார்க்குறதுக்கே பசுமையாக அழகாக இருக்கும். உங்களையும் செழிப்பாக அழகாக வைக்க விரும்புகிறார். உன் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் உன்னை அவர் நேர்த்தியாகவும் அழகாகவும் சிறப்பாகவும் வாழ வைக்க விரும்புகிறார். அடுத்த வரி சொல்லுது, நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். வற்றாத a spring that whose water never fails. இன்னொரு வேதத்தில் போட்டு எவர் ஃப்ளோயிங் ஸ்ப்ரிங், என்றும் வற்றாத நீரூற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இங்கே இந்த வேதத்தை பார்க்கிற பொழுது, இந்த வசனத்தை பார்க்கிற பொழுது, கர்த்தர் உங்களை எப்பொழுதும் வற்றாத நீரூற்றை போல வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. ஆக இந்த வற்றாத நீரூற்றை போல நீங்கள் வாழ வேண்டும் என்றால் தேவனை தேட வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான், தேவனை தேட வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியமான காரியம். நீங்கள் தேவனை தேடும் பொழுது இந்த வற்றாத நீரூற்று என்று சொல்லப்படுகிறது என்லெஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட். வற்றாத நீரூற்றுன்னு சொல்கிறது எதை குறிக்குது? என்லெஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட், முடிவில்லாத புத்துணர்ச்சியை குறிக்கிறது. முடிவில்லாத புத்துணர்ச்சி சொல்லுங்களேன். முடிவில்லாத புத்துணர்ச்சி, முடிவில்லாத புத்துணர்ச்சி. என்லெஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட், என்லெஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட், என்லெஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட். நம்ம ஆளுங்களை சர்ச்சுக்கு வாப்பான்னு கூப்பிட்டா, பாஸ்டர் சார் நான் ஒரு வாரம் ஃபுல்லாக வேலை செய்கிறோம், இந்த ஒரு நாள் அங்கே வந்து உட்காரணுமா? ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு இவர் எங்கே போகிறாரு? வீட்டில் உட்காந்து ரெஃப்ரெஷ் பண்ணுவாராம். இல்லைன்னா பீச்சுக்கு, பார்க்குக்கு, ஷாப்பிங்க்கு, சினிமாவுக்கு போய் ரெஃப்ரெஷ் பண்ணுவாராம். அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் தற்காலிகமானது. ஆனால் நீ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சர்ச்சில் உட்காந்து அட்டன் பண்ணி பாரு, அது பெரிய ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, என்லெஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட்டு. அப்படியே தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீ தனியாக உட்காந்து ஆண்டவரை ஆராதித்து பார், ஜெபித்து பார், வேதத்தை வாசித்து பார், அது என்லெஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட்டு. உன் வாழ்க்கையில் நீ வேலை செய்து நீ திருப்தி இல்லாமல் நீ குறையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் குறையை அவர் நிறைவாக்க வேண்டுமா? நீ மலட்டுத்தன்மையோடு இருக்கிறாய், உன் மலட்டுத்தன்மை சிறப்புத்தன்மையாக மாற வேண்டுமா? your barrenness transforms to abundance. நிறைவாக மாற்றுகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் தனியாகவும் சேர்ந்தும் ஆண்டவரை ஆராதிக்க பழகுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தவறாமல் சபையிலே வந்து பங்கு பெறுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவர் இல்லாத ஒரு வாரம் உன்னை போக வைக்கும் சோரம். திரும்ப சொல்கிறேன், ஆண்டவர் இல்லாத ஒரு வாரம் உன்னை போக வைத்து விடும் சோரம். A week without God makes you weak. Sunday becomes sin day, Monday becomes mount day, Wednesday becomes waste day, Thursday becomes thirst day, Friday becomes fight day, Saturday becomes shatter day. நான் தமிழில் சொல்கிறேன், நீ ஆண்டவரோடு இல்லாத ஒரு வாரம் உன்னை போக்கிவிடும், உன்னை ஆக்கிவிடும் சோரம். ஞாயிறு சண்டே சிண்டே பாவத்தின் நாளாய் மாறிவிடும். மண்டே திங்கள்கிழமை மவுண்டே ஒப்பாரின் நாளாய் மாறிவிடும். வெனஸ்டே புதன்கிழமை வேஸ்ட் டே வீணாய் போன நாளாய் மாறிவிடும். தேர்ஸ்டே வியாழக்கிழமை தேர்ஸ்டே தாகத்தோடு வாழ்கிற நாளாய் மாறிவிடும். ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை ஃபைட் டே சண்டேயின் நாளாய் மாறிவிடும். சாட்டர்டே சனிக்கிழமை சாட்டர்டே நொறுக்கப்படும் நாளாய் மாறிவிடும். ஆக கர்த்தரோடு நீ இல்லாத ஒரு வாரம் உன்னை ஆக்கிவிடும் சோரம். புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரோடு கூட நேரத்தை செலவிட உங்களை நீங்களே ஒப்பு கொடுக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறோம். க்ளோரி டு ஜீசஸ். அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். க்ளோரி டு ஜீசஸ். அருமையான வார்த்தை, செழிப்பின் வாக்குத்தத்தம், இயர் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி. கரெக்ட். எப்படி சுதந்திரித்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹவ் கேன் ஐ இன்ஹெரிட் திஸ் ப்ராமிஸ் ஃப்ரம் காட்? ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அதிகாரத்தை முழுவதுமாக வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு முக்கியமான கான்செப்டை பார்க்க முடியுது.
தேவனோடு கூட உள்ள உறவு. தேவனோடு கூட உள்ள உறவு, ரிலேஷன்ஷிப் வித் காட். ரிலேஷன்ஷிப் வித் காட்னு சொல்லும் பொழுது டெய்லி ப்ராக்டிஸ் ஆஃப் வர்ஷிப், ஃபாஸ்டிங் தட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் யுவர் லைஃப், ரெண்டும் முக்கியம். டெய்லி ப்ராக்டிஸ் ஆஃப் வர்ஷிப், ஸ்தோத்திர பலிகள் எடுக்கிற சொல்கிறது ஓகே, உதடுகளினால் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள், சரி. ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் தாழ்மையோடு கூட இயேசுவோடு கூட நடங்கள். உங்கள் வாழ்க்கை பயணம் என்றென்றைக்கும் தாழ்மையோடு கூட இயேசுவோடு இருப்பதாக. ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, பீரியாடிக் ஃபாஸ்டிங் கரெக்டு தான். பட் உங்களுடைய ஃபாஸ்டிங் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருகிற ஃபாஸ்டிங்காக இருக்கணும். உங்களுடைய ஃபாஸ்டிங் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஃபாஸ்டிங்காக இருக்கணும். உங்கள் ஃபாஸ்டிங் மூலம் மற்ற பேர் பயனடையணும், உதவி பெற வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட காரியத்தை செய்யுங்கள். அதுதான் மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆக இந்த 58வது அதிகாரம் நமக்கு கற்பிக்கிற மிக முக்கிய காரியம், தேவனோடு உள்ள உறவை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். தேவனோடு உள்ள உறவை என்றைக்கும் இழந்து விடாதீர்கள். தேவனோடு உங்கள் உறவு சரியாக இருக்கும் பொழுது நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பீர்கள். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பீர்கள். இந்த வேளையிலே ஆண்டவர் சொன்ன பிரதான கட்டளையை நான் எண்ணி பார்க்கிறேன். முதலாவது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன்னுடைய முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனத்தோடு அன்பு கூறுவாயாக. ரெண்டாவது, உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக. நான் கர்த்தரை நேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய சகோதரனை சகோதரி நீ பகைத்தாயானால் உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவில் பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். கர்த்தருக்கும் உனக்கும் உள்ள உறவு சரியாக இருந்தால் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார், நீடித்த திருப்தியை கட்டளையிடுவார், செழிப்பான வாழ்வு உனதாகும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான புதிய ஆண்டுக்காக, புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான நாட்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிறமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்ற வாக்குக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை நித்தம் நடத்துகிறதை புரிந்து கொண்டு நீர் காட்டுகிற வழியிலே நாங்கள் பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீடித்த திருப்தியை நாங்கள் உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். கர்த்தரிடத்தில் அல்லாத திருப்தியை நாங்கள் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட எங்களுக்கு கிருபை தாரும். இப்படியாக நீ நடத்துகிறதன் மூலமாய், நீடித்த திருப்தியினால் எங்களை நிரப்புகிறதன் மூலமாய் நாங்கள் செழிப்பான வாழ்வை பற்றி என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். இந்த வாக்குத்தத்த வார்த்தையின் செய்தியை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனித்தனியாய் பேர்பாராய் ஆசீர்வதித்து அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ரீதியாக, சரீர பிரகாரமாக, இந்த உலக பிரகாரமாக, பொருளாதார ரீதியாக நீர் செழிப்பை கட்டளையிடுவீராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.